வணக்கம் அன்பு உறவுகளே. வாழ்வதும் மனிதனாலே, இந்த உலகம் அழிவதும் மனிதனாலே அப்படின்னு ஆகிப்போச்சு. இன்னைக்கு சந்தையில வர காய்கறிகளை வாங்கி நம்மளால சாப்பிட முடியல. ஏன்னா எல்லாத்துலயும் மருந்து அடிச்சு கசக்குது. வெள்ளரிக்காய் கசக்குது, கேரட்டு கசக்குது, பீட்ரூட் கசக்குது, எல்லா காய்களும் கசக்குது. இங்க சைனாக்காரன் என்ன பண்றான் பாருங்க, காய்கறியை உற்பத்தி பண்றான். அதுவும் எப்படி? கெமிக்கல்ல காய்கறியை உற்பத்தி பண்ணி மனித இனத்திற்கு இவன் கொடுக்கும்போது இந்த மனித இனம் என்ன ஆகும்? அழிந்துதான் போகும். இது எங்க போய் முடியும்னு தெரியல. எவ்வளவு தத்ரூபமா பண்றான் பாருங்களேன். இவன் பண்ணி கடைசியில முடியும் போது உங்களுக்கு தெரியும் இது என்ன காயின்னு. இது கோஸ். அவன் தயாரிக்கிறது கோஸ். இதை தயாரிச்சு நமக்கு மார்க்கெட்ல வந்து விற்கும் போது, இதை மனிதன் வாங்கி சாப்பிடும் போது அவனுடைய நிலைமை என்ன பாருங்க. எவ்வளவு தத்ரூபமா இருக்கு பாருங்களேன். அப்படியே கோஸ் அதுல வச்சு அவன் கட் பண்ணி காட்டுறான். உள்ளால ஒரிஜினல் கோஸ் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. எப்படி இதை வாங்கி மனிதர்கள் சாப்பிட்டு இந்த உலகத்துல வாழ்றதுன்னு புரியல. மனித இனத்தாலேயே அழிந்துவிடும் போல் இருக்கிறது. கவனம் உறவுகளே.